தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. திருவள்ளுவர் தினத்தையொட்டி சென்னை நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவரின் உருவ சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்பொழுது மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ந்து ஐயன் வள்ளுவன் விருது, மேலும் தமிழக அரசின் விருதுகளானது இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கிறார். தமிழுக்கு தொண்டாற்றிய 10 பேருக்கு அந்த விருதுகளானது வழங்கப்பட இருக்கிறது. மேலும் இலக்கிய மாமணி விருதும் 2025ஆம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதும் 3 பேருக்கு வழங்கப்பட இருக்கிறது. எனவே விழா அரங்கிற்கு அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். விருது பெறக்கூடியவர்கள் என அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். முதலில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு முதலமைச்சர் அவர்கள் மரியாதை செலுத்தியிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டுமே திருவள்ளுவரின் தினத்தை முன்னிட்டு அவரினுடைய தமிழுக்கும் அவர் தொண்டாற்றிய அதை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஒவ்வொரு ஆண்டுமே திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அவர் மரியாதை செலுத்தி இருக்கிறார். மேலும் திருவள்ளுவர் விருதும் கூட இன்னும் சற்று நேரத்தில் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அந்த வகையில 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு.பே. சத்தியவேல் முருகனார் அவருக்கு வழங்கப்பட இருக்கிறது. இது போல பேரறிஞர் அண்ணா விருது, தந்தை பெரியார் விருது, அண்ணல் அம்பேத்கர் விருது, இப்படி தமிழக அரசின் பல்வேறு விருதுகளும் மேலும் 3 பேருக்கு இலக்கிய மாமணி விருதும் வழங்கப்பட இருக்கிறது. அந்த விழா நிகழ்விற்கு தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.